வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெய்லரோட பேச்சு தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துலேருந்து 2-3 சாங்ஸும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அது ஒன்றும் கேட்கல. ஏன்னு கேட்காதீங்க, ஏன்னா ரொம்ப எல்லாம் போட்டு வைப் ஆக்கிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு கேட்க பிடிக்காதுன்றதை தாண்டி அது கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்டால் தான் எனக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் வரப்பே நான் படத்தோடையே அந்த பாட்டை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டு அந்த பாட்டெலாம் கேட்காம இருக்கேன். அதனால நான் பாட்டும் ரியாக்ட் எதுவும் பண்ணவே இல்லை. எஸ், இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுறதுல என்ன படம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ராயன், நம்ம தனுஷ் அவரோட ரிட்டன் அண்ட் டைரக்ஷனில் வரப்போகிற படம். அண்ட் நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தேன், மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஹைப் ஆகுனாலே பயப்படுற அந்த சம்திங் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது தனுஷோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அவரோட அந்த நானே வருவேன் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் அவருடைய கதை எழுதியிருக்காரு. அண்ட் அந்த படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் தான். ஸோ இந்த மூவியில் யாரும் நடிச்சிருக்கானாக்கா தனுஷ் அண்ட் சுதீப், காளிதாஸ் ஜெயராம் அண்ட் துஷாரா இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் மெயின் லீட் பண்ணுறாங்க. அண்ட் செல்வராகவனும் சேர்ந்துருக்காரு. சரி வாங்க நம்ம போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். ஆபத்தான மீன் வருது தெரியுமா? காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆபத்தான மிருகம் ஓனாய். கூட இருந்து குளிப்பறிக்கிறதா எஸ்டி சூர்யா அவர் சொல்ல மாட்டேன். சிங்கம் ஓனாய் அடிச்சிடும். ஓனாய் பயங்கர தொந்தரவு, கூட்டமாக சுற்றி போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். தனுஷ் 50th மூவி. மாதிரி வருவான், யாரை செய்வோம். ரஹ்மான். வா, போய் என்ன சொன்னேன்? கப்பல் கேஸ் வாபஸ் வாங்கினா கெஞ்சி கேட்ட சார். என்னங்க கடைசியா அந்த ஒரு மாதிரி சிரித்திருச்சு. தனுஷோட 50th மூவி. ஸோ கண்டிப்பாக அது பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு. ஸோ எஸ், மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த சாங்கை நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனாக்கா மூவியோட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேபி நான் படத்தோடையே நான் ஃபுல்லாக பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த சீனில் இந்த சாங் அந்த போர்ஷன் ஏஆர்ரஹ்மான் அந்த பாடுறது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட பார்த்தா தான் இந்த பாட்டு எனக்கு இன்னும் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தோணுது. நான் ஆல்ரெடி செம்ம ஹிட்டு பாட்டுலாம். ஸோ எஸ், ஸோ இந்த சுதீப் அண்ட் காளிதாஸ் ஜெயராம் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துமே நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன். பிகாஸ் 2 பேர்த்தோட மூவியுமே அப்படியே ஒரு மாதிரி அழகாக நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. சுதீப் அவரோட மைக்கேல் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரொம்ப பெருசாக பேசப்படலை. பட் அவரோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் காளிதாஸ் லேட்டஸ்டாக அந்த படம் பேர் என்ன, போர். எஸ், போர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நேச்சுரலாக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். துஷாரா அவங்களோட மூவியும் பார்த்துருக்கேன். நட்சத்திரம் நகருது, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக், அந்த படம் தான் நினைக்கிறேன். அதுலேயுமே சூப்பராக, அதுலேயுமே காளிதாஸ் ஜெயராம் இருந்தாங்க. ஸோ இந்த நியூ ஆக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணுறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். எஸ், நம்ம எஸ்டி சூர்யா பற்றி சொல்லவே தேவையில்ல. நடிப்பு அரக்கன், அவர் பிச்சு உதறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் நம்ம ஃபர்தராக தேட்டரில் தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பாய்.